ஹலாலை பேணக்கூடிய விஷயத்திலே நீங்கள் பொடுபோக்காக இருந்து விடாதீர்கள். மிக முக்கியமாக அல்லாஹுவை அதிலும் பயந்து கொள்ளுங்கள் என்று கடுமையாக அல்லாஹ் எச்சரித்து கூறுகிறான். என் உம்மத்திலே ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள். அவர்கள் அறிவிலே சிறந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மறுமையிலே அவர்கள் நிறைய அமல்களை கொண்டு வருவார்கள். அந்த அமல்கள் அனைத்தையுமே அல்லாஹ் தவிடுபுடியாக மாற்றி விடுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் எந்த அளவிற்கு கொண்டு வருவார்கள் என்று சொன்னால், திஹாமா என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய மலை அளவிற்கு அமல்களை கொண்டு வருவார்கள் என் அடியார்கள். அந்த அடியார்கள் அந்த அமல்களை கொண்டு வந்தவுடனே அந்த அமல்கள் அனைத்தையும் பரத்தப்பட்ட புழுதிகளாக நான் ஆக்கி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இதை கேட்ட சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், நாயகமே, அது போன்ற கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை ஆக்காமல் இருப்பதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள், அதிலிருந்து நாங்கள் தப்பிப்பதற்கு வழியை சொல்லித்தாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டார்கள். அமல்கள் நிறைய இருக்கலாம், வெளிப்படையாக தொழுகையாளியாக இருக்கலாம், வருடம் வருடம் ஹஜ்ஜி செய்யலாம், வருடம் வருடம் பல உம்ராக்களை செய்யலாம், மாதம் தோறும் உம்ராக்கள் செய்யலாம், நிறைய அமல்களை குவித்துக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே அந்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடியார்களுக்கு மிக முக்கியமாக எச்சரித்து சொல்லுகிறார்கள். உங்களுடைய அமல்கள் வணக்கங்கள் எல்லாம் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் இத்தகில் மஹாரிம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹராமை பேணிக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமான விஷயத்தை பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே ஹலால் ஹராம் இவை எத்தகைய மதிப்புள்ளது என்று சொன்னால், ஒரு முஸ்லிமை அவன் முஸ்லிமா காஃபிரா, அவன் முஸ்லிமா மூமினா என்று தீர்மானம் செய்வதற்கு அவனுடைய சம்பாத்தியம், அவனுடைய சாப்பிடக்கூடிய பொருட்கள் ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. அதுதான் தீர்வு என்பதாக சொல்லுகிறது. முழுமையான மூமினாக முழுமையான முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனை தீர்மானிப்பது அவனுடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும், அவனுடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும், அவன் உடை ஹலாலாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே வரும் இஸ்லாம். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களின் வாழ்க்கையிலே மிக முக்கியமான அளவுகோல் ஹராமும் ஹலாலும் தான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.